நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிராம சபையின் நோக்கம் மற்றும் சிறப்பு அம்சங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராம சபைன்னா என்ன, அதனுடைய நோக்கம் தான் என்ன, அதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பல முறைகளை நம்ம தவிர்க்கலாம். கிராம சபைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராமத்துடைய வரவு செலவு கணக்கும் சரி, அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, புதுசாக என்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க, இல்லை வரப்போகிற திட்டங்கள் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்விகள் கேட்கணும். சராசரி மனுஷனும் அங்கே கேள்விகள் கேட்கணும். கேள்விகள் கேட்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பல முறைகேடுகளை நம்ம தவிர்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிட்டாலே இங்கே பல முறைகளை தப்பு பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் தெரியாத இருக்கிற தான் அவங்க தப்பு நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னும் போது பார்த்திங்கன்னா அவங்க தப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. எல்லோரும் எல்லாமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு போடுறோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ், கிராம சபையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி 1992, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஆகியவற்றின்படி இந்த கிராம சபையும் ஒன்று. அந்த முக்கியமான நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கிராம சபையும் ஒன்றுன்றதில் நம்ம அதன்படி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு தகவலும் இருக்கும். ஸோ இது நம்ம ஏதோ யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலை, சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். ஒரு கிராம சபையை யார் கூட்டணும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் வந்து 1900 சட்டப்பிரிவு 6/3 கீழ் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவரால் கூட்டப்பட வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வந்து அந்த கூட்டத்தை கூட்டி வழி நடத்துவார். இவர்கள் 2 பேருமே வந்து அந்த கூட்டத்தை கூட்ட தவறினால் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம், முழு அதிகாரம் இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம சபையை கூட்டி வழிநடத்துறதுக்கான முழு அதிகாரம் படைத்தவர் அவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 சட்டப்பிரிவு 46(1)A படி ஊராட்சி மன்ற தலைவருடைய பணிகளில் இதுவும் ஒன்று. அதாவது கிராம சபை கூட்ட வேண்டிய கட்டாயமாக கூட்டி ஆகணும். இது அவருடைய அலுவல் பணியில் இதுவும் ஒன்று. இதுவும் சட்டம் சொல்லுது. தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 2 கீழ் கிராம சபை கூட்டம் அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு பொது இடத்தில் நடத்தப்பட்டு வரும். இது பொது இடத்துல தான் நடக்கணும். கட்டாயமாக மதம் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் நடக்கக்கூடாது. கிராம சபை கூட்டம் அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு வார்டிலும் சுழற்சி முறையில் நடத்தப்படும். இப்போ இந்த கிராம சபை வந்து ஒரு இடத்த நடத்துகிறாங்கன்னா அடுத்த கிராம சபை இன்னொரு வார்டில் நடத்தணும். இது வார்டு படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்டிலும் சுழற்சி முறையில் தான் நடத்தணும். தமிழ்நாடு அரசு அல்லது மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு அறிவிக்கை இல்லாமல் கிராம சபை கூட்டத்தை அலுவலக விடுமுறை நாட்களிலோ இல்லை பொது விடுமுறை நாட்களிலோ வந்து நடத்தக்கூடாது. இது வந்து சட்டம் சொல்லுது. கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கெல்லாம் துவங்கிடணும். தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 3 கீழ் கிராம சபை நடைபெறுவதற்கு 7 நாட்களுக்கு முன்னதாக கிராம சபை கூட்டம் நடைபெறும் தேதி, இடம், நேரம், கூட்ட நோக்கம் அடங்கிய கிராம சபை கூட்ட அறிவிப்பினை முக்கிய இடங்களில் விளம்பரமாகவோ ஒளிபரப்பிக்கு மூலமாகவோ துண்டு பிரசுரங்கள் மூலமாக கட்டாயம் வெளியிடப்பட வேண்டும். 7 நாட்களுக்கு முன்னாலே நமக்கு சொல்லியிருக்கணும். அதை வந்து கிராம சபை நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிறது சட்டப்படி தப்பு. தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 3 படி கட்டாயம் தப்பாகும். ஸோ இதைப்படி நீங்கள் வந்து கிராம சபையில் இதை பற்றின கேள்விகள் கேட்டு அடுத்த முறையிலேருந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் தெளிவாக நீங்கள் கேட்டுக்குங்க. கிராம சபையோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று நிரூபிக்கிற ஒரு இடம் தான் அந்த கிராம சபை கூட்டம். பெண்களுக்கும் பட்டியலினத்தவருக்கும் பார்த்திங்கன்னா முழு அதிகாரம் அளிக்கிற ஒரு இடம் அது. சாமானிய மனிதனால முறைகேடுகளை தட்டி கேட்டு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடம் தான் கிராம சபை கூட்டம். அனைத்து துறை அதிகாரிகளும் கிராமத்தில் ஒரு சேர கூட வைத்த எளிய மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிற இடம் தான் கிராம சபை கூட்டம். அதாவது அனைத்து துறை அதிகாரிகள் யாருங்கன்னா சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, கல்வித்துறை, நம்ம ஊராட்சிகள் துறை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே அங்கே வந்து கூடி அவங்கள வந்து நம்மளுடைய டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதில் கேட்டுக்கலாம். டவுட்ஸ் மட்டும் இல்லை, புதிய அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு புதிய திட்டங்கள் ஏதாவது கவர்மெண்ட் நமக்கு தெரிவிக்கிறாங்கன்னா அதை வந்து சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயத்துறை இருக்கிறோன்னு வச்சுக்கலாம், வேளாண்மை துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வராங்க. அவங்கக்கிட்ட நமக்கு புதுசாக ஏதாவது ஒரு திட்டம், இந்த இலவச பைப்பு தர்றதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா 50 மானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரொட்டேட்டர் தருவாங்க, இன்னும் நிறைய வந்து இந்த கடப்பாறை மண்வெட்டிலாம் தருவாங்க. இதுபோல் தர இந்த ஸ்கீம்லாம் எப்போ தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கிராம சபை டைமில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கிராம சபையில் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும்.
கிராம சபையோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டத்த வந்து திட்டமிட்டு செயல்படுத்தி, அதை எந்த அளவுக்கு பண்ணா நம்ம கண்காணிக்கணும். ஓகேங்களா? அத கண்காணிச்சு அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிராமத்துடைய வளர்ச்சிய வந்து நேரடியா மக்களுடைய பார்வையில இருந்து, அந்த நிர்வாகத்த வந்து லஞ்சம், ஊழலற்ற, நேர்மையான, வெளிப்படையான ஊராட்சி நிர்வாகத்த நம்மாலயும் மக்கள் நெனச்சா பண்ணலாம். இது ஏதோ நம்ம வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. மக்கள் நெனச்சா அத நம்ம அந்த அவங்கள வந்து அந்த இப்படிதான் நடக்கணும்னு சொல்ல வைக்க வேண்டிய கட்டாயத்த நம்ம வந்து அத சரி பண்ணலாம். அதெல்லாம் சரி பண்ண முடியாததுலாம் ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊராட்சியில அனைத்து வாக்காளரையும் நம்ம பங்கேற்க வைப்பது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது, தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்கிறது. அதான் வந்து ஒரு வீடு வழங்குற ஸ்கீமா இருக்கட்டும், இன்னும் நெறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதான் இலவச ஆடு தருவாங்க, இலவச கோழி தருவாங்க. இதெல்லாம் வந்து எங்க தேர்ந்தெடுக்கணும்னா, கிராம சபை டைம்ல தான் அதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுனா தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ தெரியாம நம்ம பண்ண முடியாது. அப்போ வந்து தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்ற இடமாவும் அது இருக்கும். சமூக தணிக்கைக்கு வழிவகுத்தல். அத வந்து சமூக தணிக்கைன்றது வந்து ஆடிட்டிங் பார்ப்பாங்க. சோசியல் ஆடிட்டிங். அத வச்சு நம்ம அதிலயும் நம்ம வந்து எவ்வளோ வந்திருக்கு, போயிருக்குன்றது எல்லா விஷயமும் அதில தெரிஞ்சுக்கலாம். அனைத்து தரப்பு மக்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம தெரிவிச்சு, கிராம வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமா பண்ணிட்டு, அதில ஒரு திட்டத்த பெஸ்ட்டான திட்டத்த நம்ம வந்து செயல்படுத்தி, தீர்மானமா நிறைவேத்தி, அத திட்டமா செயல்படுத்தி, அத ஒரு முழு வடிவம் நம்ம கொடுக்கறதுக்கான இடமாவும் கிராம சபை இருக்கு. ஸோ அதனுடைய நோக்கம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 6 படி கூட்டப் பொருள் அதாவது அஜெண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஊராட்சியில கிராம சபை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடி என்ன நோக்கத்திற்காக நம்ம அந்த கூட்டத்த இன்னைக்கு கிராம சபை நடக்க போதோ, அது ஒரு கருப்பொருளுக்கு அந்த கூட்டப் பொருளுக்கான பேர் தான் அஜெண்டான்னு சொல்றது. ஓகேங்களா? அது நம்ம என்னன்னு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து போன கிராம சபையில, அதான் இந்த கிராம சபை நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி கிராம சபை நடக்கும் பார்த்தீங்களா? அந்த கிராம சபையில என்னென்ன தீர்மானம் வச்சிருக்காங்க, அதன்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பத்தின விவாதமும் அந்த இந்த கூட்டப்பொருளா வைக்கிறது. அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, அதையும் இந்த கிராம சபையில கேள்விகள் கேட்டு, அதுவும் கூட்டப்பொருளா நம்ம வைக்கலாம். தமிழ்நாடு அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அறிவிப்பு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் வந்து கிராம வளர்ச்சிக்காக சொல்லும்போது, அந்த வளர்ச்சி திட்டங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கூட்டப்பொருள்ல நம்ம வச்சு, அத கிராம சபை தீர்மானமா நிறைவேத்தி, நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம அத சப்மிட் பண்ணலாம். தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 8 கீழ் கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சார்பில் கலந்து கொண்டு தகவல்களை மாவட்ட ஆட்சியருக்கு எடுத்துச் செல்லும் அலுவலரே பற்றாளர் ஆவார். கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாக கூட்டத்தை கலந்து கொண்டு கண்காணித்து கண்காணிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாளராக நியமிப்பாங்க. அவங்க வந்து பிடிஓ ஆஃபீஸில் தான் இருக்குன்றதில்ல, மற்ற ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஓ ஈக்குவலுக்கு அந்த டெஸ்டினேஷனில் இருக்கிறவங்கள தான் அந்த வந்து பற்றாளராக நியமிப்பாங்க. பற்றாளர் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துரணும். அது ஒரு 1/4 மணி நேரமா இருக்கலாம், இல்ல 1/2 அன் ஹவர் ஆகலாம். பட் 11 மணிக்கு முன்னாடியே அவங்க அந்த கூட்டத்தில இருக்கணும். ரூல்ஸ் படி இருக்கணும் அது. பற்றாளர் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டத்த முழுமையா கண்காணிக்கணும். அவர் இந்த கூட்டம் முடியிற வரைக்குமே அவர் இருக்கணும். அத முழுமையா கண்காணிச்சு தான் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தகவல்கள அவங்க சப்மிட் பண்ணணும். கிராம சபை கூட்டத்தில வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் பண்ணணும். கிராம சபை வருகை பதிவேட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களும் சைன் பண்ணணும். நம்ம இந்த கிராம சபையில எடுக்கிற ஒரு தீர்மானமா இருக்கட்டும், எடுக்கிற முடிவா இருக்கட்டும், அத தீர்மானமா எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு 72 மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய தகவல மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கணும். தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 9 கீழ் ஏற்கனவே கடந்த காலங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள், தீர்மானங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்ற விவரங்கள், அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கின்ற டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நிலையில் இருக்கின்றது தெரிஞ்சுக்கிறதும் இந்த சபை கூட்டத்தில் தொடர் நடவடிக்கை எடுப்பதாக படிக்கப்பட வேண்டும். இதுவும் சட்டத்தில் இடம் இருக்குது. ஏன்னா இப்போ போன கிராம சபை நாங்கள் இந்த தீர்மானத்தை வச்சோம், நாங்கள் இதை செயல்படுத்தப்பட்டோம், பட் இன்னும் நாங்கள் அதை ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் வாய் வழியாக சொல்கிறத விட நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கின்றதுக்கான ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருப்பீங்க, ஒரு மனு கொடுத்துருப்பீங்க ஆஃபீஸர்கிட்ட, நீங்கள் அந்த மனுவோட ஜெராக்ஸோ மற்றபடி அந்த ஒரு நகல் காப்பி ஏதாவது ஒன்று இங்கே மக்களிடத்த காண்பிக்க வேணும். அது மக்கள் அங்கே கேட்கணும். கேட்டு அதை பார்க்க வேண்டியது இது நம்ம சட்டப்படி நீங்கள் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்க கட்டாயமாக அதை காட்ட வேண்டிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 9 கீழ் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் கையொப்பம் பெறுவதற்காக தனியாக வருகை பதிவேட்டினை கிராம ஊராட்சி நிர்வாகம் பராமரிக்க வேண்டும். அப்பதிவேட்டில் கிராம சபையில் பங்கேற்ற அனைவரும் கட்டாயம் கையொப்பம் இட வேண்டும். இதுவும் ரூல்ஸ் இருக்குது. ஸோ கிராம சபைக்கு வரவங்க கட்டாயமாக அந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுருங்க. அது ரொம்ப நல்லது. தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 10 கீழ் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையேற்று கூட்டத்தை நடத்துவார். கிராம சபை தீர்மான பதிவேட்டில் பதிவு செய்து படித்து காட்ட வேண்டும். பின் அந்த தீர்மான நோட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டாயமாக கையொப்பமிடணும். ஸோ இதுவும் வந்து சட்ட விதிகளில் இதுவும் இருக்குது.
கிராம சபை வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 4 முறை வந்து கவர்மெண்ட் இது வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ண ஒரு நாட்கள் இது. அதாவது ஒரு முக்கியமான நாட்கள். இது இல்லாம இதில பார்த்தீங்கன்னா, சிறப்பு கிராம சபைன்னு சொல்லிட்டு சில நாட்கள் நடத்துவாங்க. இது இருந்தாலும் அஃபிஷியலா சொல்லப்பட்ட நாட்கள் வந்து ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினம். இந்த கிராம சபை கூட்டத்த வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, தவிர்க்க மாட்டாங்க. கட்டாயமா நடந்தே தீரணும் இதெல்லாம். இத தவிர்த்து சிறப்பு கிராம சபை கூட்டம் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் முடிவெடுத்தாலும் பண்ணலாம். மாவட்ட ஆட்சியர் தலைவர் முடிவு பண்ணாலும் பண்ணலாம். தமிழ்நாடு கிராம சபை விதிகள் 1998 விதி எண் 4ன் கீழ் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு ஊராட்சியில் உள்ள மக்கள் தொகையில் 10ல் 1 பங்கு குறையாம குறைவின் வரம்பு இருக்க வேண்டும். 10ல் 1 பங்கு வந்து கட்டாயமா இருக்கணும். 1000 பேர் இருக்குன்னா கண்டிப்பா அதில 100 பேர் கட்டாயமா அங்க இருக்கணும். கிராம சபை கூட்டத்திற்கு 3ல் 1 பங்கு குறையாம மகளிர் இடம்பெற வேண்டும். இருக்கிற கூட்டத்தில கட்டாயமா பார்த்தீங்கன்னா, 3ல் 1 பங்கு கட்டாயமா வந்து மகளிர் இருக்கணும். அதேபோல ஊராட்சியில் உள்ள மக்கள் தொகையில் ஆதி திராவிடர்கள், பழங்குடியினத்தவர்கள் வந்து விகிதாச்சார அடிப்படையில் உறுப்பினர்கள் கட்டாயமா அங்க பங்கு பெற வேண்டும். ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா இருக்குதான்றத நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. கிராம சபை பத்தி இன்னும் நம்ம நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. இன்னும் நம்ம அடிப்படைகள தெரிஞ்சுட்டு, இன்னும் டீப்பா நம்ம வந்து ஒவ்வொன்னா ஊராட்சி பத்தின ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ பண்ணிட்டுருப்போம். ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு, நம்மளுடைய ஊராட்சிய வளர்ச்சி பாதையில கொண்டு செல்றதுக்கு நம்பளால முடியும். நம்ம நெனச்சா கண்டிப்பா பண்ணலாம். இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மேலான கருத்துக்கள வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.